தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித லூசி கன்னி மற்றும் மறைசாட்சியரின் நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த குழந்தைகளே, இன்று திருப்பலியானது உங்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜெபிக்கின்ற திருப்பலியாகும். உங்களுடைய உடல்நல சுகத்திற்காகவும் மற்றும் நீங்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டி இந்த திருப்பலியிலே நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் இந்த திருப்பலியிலே நம்முடைய பங்கிற்கு மாதம் மாதம் வருகை தந்து நம்முடைய ஊர் மக்களையும் மற்றும் நம்முடைய பங்கு குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்த்தெடுக்கின்ற புனித அன்னை தெரேசா அருள் சகோதரிகள் அவர்களின் உடல்நலத்திற்காகவும் மற்றும் அவர்கள் செய்கின்ற பணியானது சிறந்த முறையில் செய்யவும், மேலும் இன்று நம்முடைய பங்கிற்கு பெரும்பாலான உதவியை செய்கின்ற நம்முடைய பங்கின் இளைஞர் அனைவருக்கும் அவருடைய உடல்நல சுகத்திற்காகவும் மற்றும் அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டி இந்த திருப்பலியை அவர்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். தூய முறைகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வர இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, கன்னியும் மறைசாட்சியுமான புனித லூசியின் மாட்சிக்குரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய தந்தருளை
வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறந்த நாளை இன்று கொண்டாடி நிலையானவற்றை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை காண்பர். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 10-13 முடியும். இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவர்களெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவரோ, மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாமரை திருச்சபையானது புனித லூசியா அவர்களின் நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, புனித லூசியா அவர்களின் தாய் ஒரு நாள் மிக பயங்கரமான ஒரு நோயிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது புனித லூசியாவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் புனித ஆகாத்தம்மாவிடம் வேண்டினார். யாரிடம் வேண்டாங்க? புனித ஆகாத்தம்மாவிடம். அப்பொழுது வேண்டும் பொழுது ஒரு நாள் புனித லூசியா அவர்களுக்கு கனவிலே யார் தோன்றியது? ஆகாத்தம். புனித ஆகாத்தம்மா தோன்றி இவ்வாறு கூறினார்கள், லூசியா, உனது நம்பிக்கையே உனக்கு போதுமானது. எதற்காக நீ என்னிடம் பரிந்துரைக்காக வேண்டிக் கொள்கின்றாய் என்று கேட்கும் பொழுது புனித லூசியா கூறுகின்றாராம், என்னுடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதோ அதை விட உங்களுடைய பரிந்துரையும் என்னுடைய தாயிற்கு தேவை என்று கூறி அன்று இரவே புனித லூசியாவின் அம்மா அவர்கள் பூரண குணமடைந்தார்கள். அம்மாவர்களே, நம்முடைய இந்த கிறிஸ்துவம், இந்த கத்தோலிக்க திருச்சபையானது ஒவ்வொரு மறை சாட்சியங்களின் இரத்தத்தினால் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த உடை, சிவப்பு கலர் உடை எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? நினைவு நாள் குறிக்கிறதா? ரத்தத்தை குறிக்கிறது. அப்புறம் நான் சொன்னேன், புனித லூசியா யாரு? கன்னி மற்றும் மறை சாட்சி. யாரு? மறை சாட்சி. நினைவு நாளுக்கு வந்து காமனா ஒயிட், வெள்ளை கலர் உடல் போட்டுக்கலாம். காமனா புனித அந்தோனியாருடைய நவநாள் ஜபம் வைக்கிறோமா, பூசை வைக்கிறோம், நவநாள் பூசை வைக்கிறோமா, அப்போ வந்து என்ன கலர் உடல் போட்டுக்கலாம்? ஒயிட் கலர், வெள்ளை கலர் போட்டுக்கலாம். ஆனால் மறை சாட்சியம் மட்டும்தான் என்ன கலர்? சிவப்பு கலர். ஏன் லைட் பாருங்க, குளோப் என்ன கலர் இருக்குது? வெள்ளை கலர் இருக்குது. ரெட், சிவப்பு கலர். சிவப்பு எதை குறிக்கிறது? ரத்தத்தை குறிக்கிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டாம், இன்று எந்த புனிதருடைய திருவிழாவோ நினைவு நாளை கொண்டாடுறோமோ அதை குறிக்கின்றது. புனித லூசியா வந்து சாதாரணமா இருந்து போகிறது. புனித லூசியா மேல எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் தெரியலையா? எண்ணெய் இல்லை, எண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி ஒரு வகையான தீ பிடிக்கின்ற எண்ணெயை ஊற்றினால் அவர்களை உயிரோடு கொடுக்கிறார். யார? புனித லூசியா. எதற்கு தெரியுமா? எதற்கு? ஏனென்றால்
அவர்கள் முதலில் கத்தோலிக்க திருச்சபையிலே அவர்கள் தன்னை தானே முழுமையாக ஈடுபடுவதற்காக வேறு மதத்தை சார்ந்தவர். யார லூசியா வேறு மதத்தை சார்ந்தவர். ஆனால் இவர் கத்தோலிக்க திருச்சபையை ஏற்கும் பொழுது அவருடைய இருந்த ஒரு சில பிடிக்காதவர்கள் அவரை பற்றி ரோம அரசியல் கூறி அவர் உயிரோடு எண்ணெய் ஊற்றி பத்த வைக்கப்பட்டு இறந்து போனவர் தான் புனித லூசியா. அப்படி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவருடைய நம்பிக்கையானது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த நம்பிக்கையானது கத்தோலிக்க திருச்சபையின் மேல் இருந்த நம்பிக்கையானது என்ன ஆகல வீண் போகும். அவருடைய நம்பிக்கை வீண் போகும். ஆகவேதான் அந்த பெரிய ஒரு மறை சாட்சியாக மறைந்த ஒரு லூசியாவின் நினைவு நாளை இன்று தாய் திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. அம்மாவில் இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் எலியா வருபவிட்டார் என்று மக்கள் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கும் வேளையிலே இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், எலியாவை விட பெரியவர் யாரு? எலியாவை விட பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பெரியவர். இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எப்பொழுதும் சாப்பிடும். எந்த ஒரு நற்செய்தி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து அவர் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்லுவார்? ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரவர்சியா பேசுறீங்க, ஏதாச்சும் ஒன்று இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கான்ட்ராஸ்டா கான்ட்ரவர்சியா இருக்கும். அவர்கிட்ட சொல்றாரு, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யாரை மோசேயை ஏற்றுக்கொள்வாங்க. மோசே தான் அவருடைய தந்தை. யார் அந்த 10 கட்டளை வாங்கினது? மோசே. அவர்களுக்கு அந்த 10 கட்டளை அவர்களுடைய தந்தை மோசே கொடுத்த அந்த 10 கட்டளைகள் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அவர்கள் அந்த 10 கட்டளையை அவர்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் அவங்க நிறைய பெருக்கிக் கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயரிடம் அந்த சதுசேயரிடம் சென்று நான் மோசேயை விட பெரியவர் என்று கூறியவர். அன்பார்ந்த இந்த நற்செய்தி வாசகம் அதுதான் கூறுகிறது. பெரியவர் இயேசு கிறிஸ்து. இந்த பைபிள் பாருங்க எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. இந்த அட்டையை பார்த்து இதுக்குள்ள இருக்கிற வசனத்துக்கு நீங்க மதிப்பு சொல்லலாமா? அட்டை கிழிச்சிருக்குது, ஆமா இல்லையா? ஒட்டி வச்சுக்கணும். இந்த புத்தகத்துடைய அட்டையை பார்த்து இந்த உயிர் உள்ள இருக்கிற இந்த கடவுளுடைய வார்த்தைகள்லாம் வேஸ்ட் சொல்ல முடியுமா? முடியாது. அட்டையை பார்த்து நம்ம மதிப்பு போட முடியாது. அந்த புத்தகத்தை படித்தால்தான் தெரியும் அது என்ன இருக்குது. அதே தான் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் ஒன்று, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றவர்கள் சிலர். அந்த சிலருக்கு தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், எலியாவை விட பெரியவர் நான் இருக்கிறேன். இன்று நீங்களும் நான் இன்னும் கொஞ்ச நாட்களிலே கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்துவை விட பெரியது என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விட பெரியது என்ன? புது ட்ரெஸ் வாங்குறது பெருசா? புது ட்ரெஸ் வாங்குறது பெருசா? இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் எப்படி கிறிஸ்துமஸ் சொன்ன மாதிரி சந்தோஷம் தானே. இது வந்து சந்தோஷத்திற்கா மகிழ்ச்சிக்கா புது ட்ரெஸ் எடுக்கிறது, வீட்டில் சொந்தக்காரர் வந்து சாப்பாடு செய்து சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வகையில் இருந்தாலும் மற்றொரு வகையிலே கிறிஸ்துமஸ் விழா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை தருகின்ற விழா. அது என்ன ஒரு பாடம்? இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாக பாடல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த செலிப்ரேஷன் வந்தாலே இதோட அந்த மீனிங் புரியாது. இப்போ ஊர் திருவிழா வருது, தேர் திருவிழா வருதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம பண்ணிருக்கிறோம். கடைசியில் எது முக்கியமாக இருக்குன்றோம் நீங்களா பாருங்க. நானும் சொல்லிட்டேன், திருவிழாவுக்கு இந்த பாட்டு கிளாஸ் சுத்தரம் சாங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணிக்கிறீங்க சொல்கிறேன். எது முக்கியமாக அதை விட்டுருக்கீங்க. ஏன்னா நம்முடைய அந்த சிந்தனையானது போய்விடும். எதற்காக இங்கே ஆட போகிறோம் சொல்லுவோம். வந்து தேர் திருவிழா நோட்டீஸ் அடிச்சிருக்கிறோம், ஊரில் வந்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு, நோக்கு எல்லாம் மாவுன்னு சொல்லியாச்சு, இவ்வளோ கிராண்டாக பண்ணிட்டு கடைசியில் ஆன்மீக காரியத்துலாம் என்ன இருக்கும்?
என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். ஹீரோவா மாட்டோம். என்ன ஆயிரும்? ஆன்மீக காரியத்திலே, மிக குறிப்பாக ஆன்மீக காரியத்திலே ஜீரோ ஆகிடும். நம்ம அவர்களே இந்த திருவருகை காலம் துவங்கிய நாள் முதல் நான் கூறுகின்றேன். என்ன சொல்றேன்? என்ன சொல்லுகிறேன்? ஒப்புரவு வறட்சாலை சொன்னா சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நேரத்துக்காக நான் அனௌன்ஸ் பண்றேன். ஒப்புரவு வறட்சாலை அதான் ஆன்மீக தயாரி. வந்து பாவாசைகள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. யாரும் வந்ததில்லை. யோசித்து பாருங்க. நம்முடைய ஆன்மீக காரியத்திலே நாம் முக்கியத்துவத்தை இருக்கின்றோமா, இல்லை என்றால் ரசிச்சின்ப ஆசைகள் இருக்கின்ற இந்த உலகத்திற்கு நாம் முக்கியத்துவம் தருகின்ற மக்களாக வாழ்கின்றோமா என்று எண்ணி தொடர்ந்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் மாலை பலி எல்லாம் வள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, லூசியா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்ற உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஓப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாவிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோ ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித லூசியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அருள் பெரும் செயல்கள் வழங்கறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோக செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றே. ஆகவே ஆற்றல் மிகுந்த வென்றவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து
பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களை தூய ஆவியை பொறுத்து இக்காரியங்களை தெரிந்து கொண்டு என்றும் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவிற்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியார், இன்று நினைவு நாளை கொண்டாடும் புனித லூசியா, மறை சாட்சியர் மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்ததாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழில் பகுதிரும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் அடியார் இவர் அடியார் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்கத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
பெற்றோர்கள், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அழகான நாளிலே இன்று நம்முடைய பங்கு பிள்ளைகளுக்கு அவர்களால் முடிந்த உதவியை செய்கின்ற நம்முடைய பாசமிகு புனித அன்னை தெரேசா அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் உதவியை வெளிக்கொண்டாலே ஒரு தனித்துவமான அன்பு சிஸ்டர்ஸ் இருக்கு. அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் போன வாரம் நம்முடைய ஏழை எளிய பங்கு மக்களுக்கு ஒரு 61 நபர்களுக்கு அவர்கள் ப்ரொவிஷன்ஸ் அரிசி பருப்பு அவர்களால் முடிந்தது வாங்கி கொடுத்தாங்க. இன்று நம்முடைய பங்கில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்களால் கிடைத்த ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அருள் சொல்வதற்கு மிக கஷ்டப்பட்டு உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிஸ்டர், I take this opportunity to thank each and every one of you for your selfless service that you are doing, especially to our Piliguni parish. And also, at this juncture, I would like to wish you an advance Merry Christmas and a Happy New Year. Thank you, sisters. அந்த ப்ரோக்ராம்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு வீட்டுக்கு போயிட்டு புதுரந்து உறுதி பூசி படிக்கிற பசங்க சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரத்தில் வந்து கை தட்டுங்க. ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் டைம் சொல்லுவேன், சீக்கிரம் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிட்டு வந்து கிளாஸ் வாங்க, சரிங்களா டீச்சர்ஸ்? அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வழிக்கும் நீர் ஊற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, புனித லூசியை கன்னிமை மறைசாட்சியும் ஆகியவற்றை இரட்டிப்பு பெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடி சூட்டினீரே. இவர்கள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறும்.